ஒரு 30 நாள்ல உடம்பையும் மைண்டையும் மாத்திர ஜேர்னில இன்னைக்கு 5வது நாள். இன்றும் சக்சஸ்ஃபுல்லி 6 மணிக்கு அண்டர்டேக்கர் போட்டாச்சு. சரி இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு தேங்காய் தூக்கி புட்டுல போடலான்னு போனேன். பட் அது கீழே கொட்டி சதை விட்டதால எங்க அம்மா நீ சரியான திட்டு போட்டு விட்டாங்க. அதனால நைஸா அன்சைட் நழுவி வழக்கம் போல அண்ணன் கடையில டீயே போட்டுக்கிட்டு அதான் நம்மளுக்கு செட் ஆகும். நீ ட்ரைபாட் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதனால தான் ஏழா உடம்பான பொசிஷன்ல வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். யாராவது நான் அர்னால்டாக போறேன்னு சொல்லிட்டு நல்ல வெயிட் போட்டு வெயிட் அங்கேயே விட்டு போயிட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஒருத்தன் ஸ்குவாட் பண்ணணும்னா அது எவ்வளவு கஷ்டம்ன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 வேரியேஷன் நல்லா தான் போட்டுட்டு இருந்தேன். பட் திடீர்னு ஒரு கான்டென்ட் ஐடியா என்னோட மண்டையில ஸ்ட்ரைக் ஆகி இதை இப்பயே ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என் மூளை ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிச்சு ராவா. இதை நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்னால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்மளோட மூளை கான்ஸ்டன்டா என்ன பண்ணணும்ன்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத ஃபோக்கஸே பண்ண முடியாத மாதிரி போயிடும். இது எல்லாமே இன்னைக்கு நான் சரியா ட்ரெயின் பண்ணலன்றதுக்காக சொல்ற மறைமுகமான ரீசன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வந்ததுக்கு ஒரு 4 வேரியேஷன் நல்லா போட்டுட்டேன். அந்த திருப்தியோட இன்னைக்கும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன். பாவம் இந்த பிரச்சனை இல்ல, தலைவனுக்கு சோத்த போட மாறேன்டா. அதனால கபகபகபன்னு பசியில பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு சோத்த போட்டு ஐயோ வெயில் அலைஞ்சது கசன்னு இருக்குன்னு ஒரு குளியல போடலான்னு பார்த்தா எங்க அம்மா திடீர்னு கால் பண்ணி மழை வர மாதிரி இருக்கு துணி அடிச்சு வைப்பான்னாங்க. அதை நம்பி நான் மண்டையில தேர்த்து ஷாம்புவோட போய் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு கடைசி வரைக்கும் மழையே வரல. அப்புறம் தான் தெரிஞ்சது வீட்டுல நம்மள ஸ்கெட்ச் போட்டு அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு. அப்படியே கீழே போயிட்டு கொஞ்ச நாள் சமையல் ஊட்டி போட்டு நானும் சாப்பிட்டு எந்த கான்டென்ட்னால இன்னைக்கு என்னோட ஜிம் ஸ்கிப் ஆகி என்னோட கார் ஸ்லிப் ஆச்சோ அந்த கான்டென்ட் ஒரு வழியா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. வெயில் கம்மியா இருக்க நேரமா இவனை வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்து அகைன் ஒரு சமையல் டியூட்டி. இவ்வளவு மாறா வயசாக ஆக நல்லா வளர ஆரம்பிக்கிறான். அதனால ஒரு நாளைக்கு 1/2 கிலோ சிக்கன் இவனுக்கே போறதால நான் சிக்கன் சாப்பிட்றதே விட்டேன். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப அடி வாங்குது. ஏதோ நாக் ப்ரோ நண்பர்கள் நமக்கு புரோட்டீன் ஸ்பான்சர் பண்றதால கொஞ்சம் பர்சு காலி ஆகாம இருக்கு. நைட்டு தாய் குளத்துக்கு உதவியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு நான் பிரெட்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டு தடவி டின்னரா சாப்பிட்டு எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு கோச்சிங் நண்பர்களுக்கு பிளான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு ஆமா காலையில இருந்து மொரவாசல் பண்ணி வச்ச ஏரியா எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்ப லைட்டா கொஞ்சம் அபாவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பீஸ் கருப்பு சாக்லேட் சாப்பிட்டேன். அதனால மவுத் வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு 11:30 மறுகை ஆயிட்டேன்.